தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கு தந்தது சதவீதப்படி சரிதானா என்ற வினாக்கள் இழுக்கப்படுகிறது. இதை பற்றி நம்ம பேசுவதற்காக பத்திரிகையாளர் ராகவன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல அரசியல் விமர்சகர் வாசுதேவன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ராகவன் சார், உங்ககிட்ட துவக்கலாம்னு இருக்கேன். அதாவது தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு தொடர்ந்து திமுக ஒரு 2-3 ஆண்டுகளாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி தரவில்லை, 5000 கோடி தரவில்லை, கல்விக்கான நிதி தரவில்லை, எங்களுக்கு ரயில்வே நிதி தரவில்லைன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போதும் கூட சில தேர்தலில் பொதுமக்கள் அந்த சிட்டிங் எம்எல்ஏ, திமுக சிட்டி எம்எல்ஏ கிட்ட எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு தரல அப்படின்னு குரலை எழுப்பும்போது, மத்திய அரசு பணமே தரல, அதனால உங்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தர முடியல அப்படின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய காணொலி காட்சிகள்லாம் பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மத்திய நிதி பகிர்வு தொடர்பான விவகாரம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் தொடர்ந்து ஒரு சர்ச்சையாவே இருந்து வந்துட்டு இருக்கு. சமீபத்துல பிரதமரும் சரி, மத்திய நிதியமைச்சரும் சரி, கடந்த 10 ஆண்டுகளில் வரி பகிர்வு, மானியங்கள் மற்றும் திட்டங்கள் என தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட நாங்க 14 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த 14 லட்சம் கோடியானது ரொம்ப அதிகபட்சமா நாங்க கொடுத்திருக்கோம். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியுடன் கம்பேர் பண்ணா இது 4 மடங்கு அதிகமாகும் அப்படி பிரதமர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த தொகையில் திமுக என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொகையில மாநில அரசு பங்களிப்பும் திட்டங்கள் மற்றும் கடன்கள் வாங்கி தொகையும் சேர்ந்துதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது வரி பகிர்வாக எங்களுக்கு 4 லட்சம் கோடி தான் கிடைச்சிருக்கு, மானியங்களாக 3 லட்சம் கோடி கிடைச்சிருக்கு. சோ இதை தவிர திட்டங்களுக்கான தொகைகள் மற்றும் கடன், வட்டியில்லா கடன் சேர்த்தா இந்த 14 கோடி எங்களுக்கு உரிய பங்கு தரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, 2014-2023 காலகட்டத்துல தமிழகத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த வருவாயே 6.23 லட்சம் கோடி தான். ஆனா நாங்க 6.96 லட்சம் கோடி நிதி வழங்கியிருக்கோம். ஸோ அவங்க கேட்டது, எங்களுக்கு கொடுத்ததை விட நாங்க ஜாஸ்தி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. மாநில அரசு நிலைப்பாடு என்னன்னா, மத்திய அரசு வழங்கும் நிதி என்பது தமிழக மக்களின் வரிப்பணத்திலிருந்து பிரித்து தரப்படுவது. இது ஒண்ணு நீங்க சும்மா தரல, இது சட்டப்படி எங்களுக்கு தர வேண்டியது. அடுத்து மானியங்கள் தரப்படுகின்றன. அதுக்கப்புறம் திட்டங்களுக்கு அரசு கொடுக்கும் நிதியில சில திட்டங்களுக்கு 50க்கு 50, மத்திய அரசு 50%, மாநில அரசு 50% என்று நாங்கள் சொந்த நிதியும் இதுல போட வேண்டியிருக்கு. அதனால எல்லாம் சேர்த்தா அப்படி சொல்றாங்களே தவிர எங்களுக்கு நியாயம் வேண்டும் அப்படின்லாம் கேட்கறாங்க. இப்ப இந்த வரி பகிர்வு எப்படி அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தோம்னா, மாநிலங்களிலிருந்து மத்திய அரசுக்கு வரும் வரிகள் அனைத்தும் 3 விதங்கள்ல மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா, முதலாவது நிதி கமிஷன் பரிந்துரை அடிப்படையில நிதியை பகிர்ந்து கொடுக்குறாங்க. 2வது பேரிடர் காலங்கள் மற்றும் இதர மானியங்கள் தொடர்பான நிதி ஒதுக்கப்படுகிறது. 3வது திட்டங்களுக்கான பணம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த நிதி ஒதுக்கீடுங்கிறது எப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி கமிஷன் பரிந்துரைகளை அளித்து அதன் பேரில் அனைத்து மாநிலங்களும் கிடைக்கும் வருவாய் வைத்து அதுல ஒரு 41% தான்
மாநிலங்களுக்கு மொத்தமா பகிர்ந்து அளிக்கிறாங்க. மொத்தம் 41% வருவாயத்தான் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, மக்கள் தொகை அடிப்படையில கொடுக்கறதா சொல்லப்படுகிறது. அப்படி பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு காலத்துல இந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு வந்து ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனா நிதி கொடுக்கும்போது மட்டும் மக்கள் தொகையை கணக்கிட்டு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இழப்பை சந்திக்க நேரிடுகிறது. அதே மாதிரி இதற்கு முன்றைய ஆட்சியில் எப்படின்னா, கிட்டத்தட்ட மாநிலங்கள் வந்து பங்களிப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7% மாநில அரசுக்கு திரும்பி வர மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அது 4% குறைஞ்சிருச்சுங்கிறது தான் தமிழக அரசோட குற்றச்சாட்டு. சில மாநிலங்களுக்கு மட்டும் நீங்க கண்ணை மூடிட்டு 7%, 8% கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கூடுதல் குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து, அதாவது மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை செய்யறதா தமிழரசு சொல்றது. ஓரவஞ்சனைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த மாநிலங்கள் என்ன வருவாய் திரட்டி தருகிறார்களோ அதுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு நிதி கிடைப்பதில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு உதாரணம் எப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல வந்து தமிழகத்துக்கு வந்து ₹1 வசூல் பண்ணி கொடுத்தாக்க 29 காசு தான் கொடுக்குறாங்க. ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துல வந்து அவர்கள் கிட்டத்தட்ட ₹2 வரைக்கும் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தமிழகம் அடிக்கடி முன்வைக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். வாசுதேவன் சார், இப்போ வந்து அதாவது வந்து இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உறுதி செய்யப்பட்ட திட்டத்துல வந்து எங்களுக்கு தொகையே வரதில்லை, நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு பணமே தர முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து திமுக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுவரை 73,184 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது, அந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயத்தை இப்போ வந்து மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகாத்மா காந்தி அந்த திட்டத்துல வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது கேள்விக்குறியா இருக்கின்ற சூழ்நிலை. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, பிரச்சாரத்தின் போதே திமுக வேட்பாளர் வந்து எங்களுக்கு மத்திய அரசு பணம் தரல, குறிப்பா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பணமே தரலன்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா மத்திய அரசு இந்த இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா தான் நான் பாக்குறேன். அதாவது மற்ற மாநிலங்கள்ல இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த குற்றச்சாட்டு ரொம்ப அதிகமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நிதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா. ஃபைனான்ஸ் கமிஷன், 15வது ஃபைனான்ஸ் கமிஷன், நிதி கமிஷன், 16வது நிதி கமிஷன் பரிந்துரைத்தபடி அது கொடுக்குறாங்க. சென்ட்ரல் டிவிசிபிள் பூல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதாவது மாநிலங்கள்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய வரி வருவாய், அதற்கு அப்புறமா அதுக்கு மேலே லெவிஸ் அண்ட் சர்சார்ஜஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் சென்ட்ரல் டிவிசிபிள் பூல். அதுல அந்த செஸ் அண்ட் இது மட்டும், அதாவது செஸ் சர்சார்ஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 23% இருக்கு. அதை வந்து மத்திய அரசு யாரு கூடயும் பங்கு போட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அதாவது மத்திய அரசு இதுக்கு முன்னாலேயே கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் மன்மோகன் சிங் அப்படிதான் இருக்கு, தொடர்ந்து டிவிசிபிள் பூல்ல இவ்வளவு 42% படி 41% ஜம்மு காஷ்மீருக்கு, 41% படி உங்களுக்கு வந்து இவ்வளவு பைசா தான் வரும், இவ்வளவு ரூபா தான் வரும் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ எல்லா மாநில அரசுகளுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன வருவாய் இருக்கோ அதுக்குள்ளதான் இந்த பட்ஜெட் போடணும், அதுக்குள்ளதான் திட்டங்கள் போடணும். அதுக்கு ஏழை பற்றாக்குறை வந்தது அப்படின்னா அந்த திட்டங்களை நிறுத்தி வைக்கணும். அதுக்கு மாற்று அமைப்பு ஏதாவது பண்ணணும், நிர்வாக சீர்திருத்தம் பண்ணணும், நிதி நிர்வாகத்துல சீர்திருத்தம் கொண்டு வரணும், வரி இப்ப எங்கேயாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி பல சமாச்சாரங்களை விட்டுட்டு இவங்க வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து நிதி கொடுக்கல, பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு 2,500 ரூபாய் நிதி கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனா அதே சமயம் ஐசிடி லேப்ஸுக்கு வந்து அவங்க 1000 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. அந்த நிதியை அவங்க கரெக்டா பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது தெரியல. எஸ்சி எஸ்டி டெவலப்மெண்ட்டுக்காக வந்து 2,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வந்து போன வருஷம் முழுவதும்
உபயோகப்படுத்தாம அதை வந்து வேற இதுக்கு மாத்திட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து வேற ஒரு செலவினத்திற்காக அதை மாற்ற முடியாது. எஸ்சி எஸ்டி ஃபண்ட்ஸ் எப்படி அப்படின்னா, அது உபயோகப்படாத பணத்தை மத்திய அரசுக்கு திருப்பி கொடுக்கத்தான் வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் நீங்க கேட்ட கேள்வி மன்ரேகா பத்தி வரேன். மன்ரேகால திருப்பியும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்றீங்க, 11.69% growth இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்துல 3% தான், லெஸ் தேன் 3% தான் வேலை வாய்ப்பின்மை, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது 88 லட்சம் பெண்கள், ஆண் பெண், அந்த மன்ரேகா திட்டத்தின் கீழே அந்த வேலையை எதிர்பார்த்து நிக்கிறாங்கன்னு இவங்க சொல்றது எனக்கு வந்து ஒரு முரண்பாடா தான் படுது. உண்மையிலேயே அவ்வளவு கிடையவே கிடையாது. வேற தமிழ்நாட்டுக்கு வந்து 13,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு உத்தரப்பிரதேசத்துல 3 மடங்கு அதிகமாக உள்ள, இங்க 8 கோடி மக்கள், அங்க 23 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அங்க 13,000 கோடி, அங்க 9,000 கோடி தான் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதாவது நம்மளை விட அதிகமான வறுமை உள்ள, அதிகமான மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசத்துக்கே ரொம்ப ஆனா அது 130,000 கோடி ரூபாய் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கணும். ஆனா 13,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை பத்தி இவங்க பேசுறது கிடையாது. இவங்க யார் கூட ஒப்பிடணும் அப்படின்னா, கர்நாடகா கூட ஒப்பிடலாம், குஜராத் கூட ஒப்பிடலாம். கர்நாடகா குஜராத்தை கூட ஒப்பிடும் போது கூட மன்ரேகா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகமான செலவு செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய இந்த குற்றச்சாட்டுல உண்மையே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பொதுவாகவே என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த காலத்துலலாம் மத்திய அரசுல பணம் பண்ணிட்டு சொன்னா அதை வச்சு குடும்பம் நடத்திடுவாங்க. அவங்களுடைய சொந்த பட்ஜெட்ல எவ்வளவு வரி வருவாய் அதிகரிக்க முடியுமோ அதிகரிப்பாங்க, செலவினங்களை கட்டுப்படுத்துவாங்க. ரொம்ப கஷ்டமான காலங்கள், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலம் தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து 4 லட்சம் கோடி ரூபாயா இருந்த இந்த கடன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் ஆயிருக்குன்னு சொன்னா, இது வந்து ஒரு அபாய மணியை அடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். நாளைக்கு வந்து திவாலா ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. எல்லா துறைகள்லயுமே நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. மின்சாரத்துறையாகட்டும், பள்ளிக்கல்வித்துறையாகட்டும், டிரான்ஸ்போர்ட் துறையாகட்டும், எல்லாத்துலயுமே நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ ப்ராப்ளம் எங்க இருக்கு? இதெல்லாம் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால மாநில அரசு வந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா இதை விட கம்மியான நிதி வருவாயை வச்சுக்கிட்டு இதை விட பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசமும் பீகாரும் எப்படி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத, அது ஒரு பாடமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது என் கருத்து. தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ இன்னொரு விஷயம், புள்ளி ஓரத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் வந்து வரி பகிர்வு 4.01 லட்சம் கோடி ரூபாயும் மானியங்களாக 3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 1.52 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது நிலையில் அதைவிட 4.60 மடங்கு அதிகமாக பகிர்ந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 7 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் என்டிஏ ஆட்சியில் தான் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 4 மடங்கு அதிகமாக பகிர்ந்திருக்கோன்ற புள்ளி விவரத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, அதாவது மத்திய அரசு எப்படி பண்ணியிருக்குன்னா, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் 4 மடங்கு கொடுத்துருக்கோம்னு சொல்றது வந்து அது கம்பேரிசன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த பிரதமர் மோடி தலைமையிலான இந்த 11 வருஷத்துல ஊபியில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, குஜராத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது கர்நாடகாவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது மாதிரி ஒப்பீடு பண்றதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இப்ப முந்தைய காங்கிரஸ் காலத்துல வரி விகிதம் எப்படி இருந்து, ஒவ்வொரு மாநிலத்து வரி வருவாய் எப்படி இருந்து, அதை இல்லாம பார்க்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில தமிழக மாநிலத்துக்கு இந்த 11 வருஷத்துல எவ்வளவு கொடுத்தாங்க, கர்நாடகம் இதர மாநிலங்களுக்கு இப்படி கொடுத்தாங்கன்னு அதைதான் ஒப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கு சார். இப்போ வாழ்த்துறேன் சார்.
இப்போ வந்து சார் சொல்கிறாரு வந்து பங்கீடு அந்த உத்தரப்பிரதேஷ், குஜராத், கர்நாடகா மாநிலங்களில் ஒப்பீடல் என்பது பார்த்து நீங்கள் செய்யணுன்றீங்க. நீங்கள் சொல்கிறீங்க உத்தரப்பிரதேஷ்ங்கிறது மிகப்பெரிய மாநிலம், ஏழைகள் அதிகமாக உள்ள மாநிலம், அதனால் வந்து அதோட இதை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் அதிகமாக வழங்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, பேரிடர் காலம் நீங்கள் சொன்னீங்க, வேறு எதுவும் வந்து யாருமே இதை பற்றிலாம் புகார் சொல்லும் போது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட போல, பேரிடர் காலத்தில் வந்து கேரளாவுக்கும் கூட சொல்லப்பட்ட தொகை இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டே தானே இருக்குது சார். அதாவது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிறதுனால தான் அங்கே ஒதுக்கப்படவில்லை பேரிடர் காலத்திற்கான அந்த வெள்ளத்திற்கான தொகை என்று பெரிய நிகழ்வு இன்னும் சொல்லப்பட்டிருக்கே சார். சார் இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபைனான்சியல் டெவல்யூஷன் ஃபார்முலா என்னங்கிறது பார்க்கணும். அதாவது நிதி பங்கீடுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவோட 5-6 கிரைட்டீரியா இருக்கு. முதல்லலாம் வந்து ஏரியா அண்ட் பாப்புலேஷனுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது பெரிய மாநிலம், அதாவது ஜியோகிராபிக்கலி பெரிய மாநிலம் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா ஏரியா மட்டும் இருக்கும், காடு நிலம் பூமி இவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னு அதுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 1966க்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப பிரமாதமா டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலங்கள் தான் 1966ல இருந்து 75க்குள்ள பிறப்பு விகிதத்தை ரொம்ப பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. லெஸ் தேன் 2%ங்கிறத லெஸ் தேன் 1%ஆக மாறிச்சு. கேரளால வந்து நெகட்டிவா போயிட்டு இருந்தது ஃபார் ஷார்ட் பீரியட். அந்த அளவுக்கு அவங்க பண்ணினாங்க. அது மாதிரிதான் இப்போ நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்ல அந்த டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் கூட தமிழ்நாடு வந்து ஓரளவு, அதாவது ஆவரேஜ் லெவல்ல இருக்கும். அதாவது ரொம்ப கீழையும் இல்லை ரொம்ப மேலேயும் இல்லை, ஒரு நடுவு நிலைமையில இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். இது எல்லாமே தான் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார்முலால சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேற விதமா அதை சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஏரியா மட்டும் இல்ல, பாப்புலேஷன் மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்கு சார். அதாவது பெர் கேபிட்டா இன்கம், நேஷனல் பெர் கேபிட்டா இன்கம் வந்து கிட்டத்தட்ட லெட் சே அபவுட் 2,13,000 ரூபீஸ் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா எந்த மாநிலத்திற்கு அதை விட ரொம்ப கீழே இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமாகவும், இதை விட அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவும் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு நாடு, இந்தியாவில் வந்து அனைத்து மாநிலங்களும் அடங்கி இருக்கின்றன. ஓரொரு மாநிலத்திற்கும் ஓரொரு மாதிரியான பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார கூறுகள். சில பேருக்கு வந்து காடு மலையா இருக்கும், சில பேருக்கு பிளைனா இருக்கும், சில பேருக்கு வந்து தார டெசர்ட் இருக்கும் ராஜஸ்தான்ல, சில இடங்கள்லாம் தொழில் வளர்ச்சி அடைய முடியாத சில இடங்கள்லாம் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னாலும் கூட மானாமதுரையும் கள்ளக்குறிச்சியும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்ரீபெரும்புதூரும் ஹோசூரும் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. இங்கெல்லாம் தொழில் வளம் அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவங்களால நம்ம விட்டுட முடியுமா சார்? அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எல்லாருக்குமே எல்லா பெனிஃபிட்டும் நலனும் கிடைக்கிற மாதிரி தானே நம்ம வந்து பட்ஜெட் போட முடியும் பண்றது. அப்போ ஒரு மாநிலத்துல வந்து வளர்ச்சி இல்லை, ஒரு மாநிலத்துல ஏதோ காரணத்தால ஒரு இயற்கை பேரிடர் பின்தங்கி விட்டது, அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேஷன் அதிகமாக இல்லை அப்படிங்கும் போது அந்த மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுடைய பணத்தை எடுத்து தான் கொடுப்பாங்க, அது சந்தேகமே கிடையாது. இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 3 பசங்க சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு பையன் 10,000 சம்பாதிக்கிறான், ஒரு பையன் 2 லட்சம் சம்பாதிக்கிறான்னா 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு. அவங்க மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடு, இவனுக்கு மட்டமான சாப்பாடு எல்லாம் போட மாட்டாங்க. அப்படின்றது வந்து ஒரு குடும்பம் கிடையாது, நல்ல குடும்பம் கிடையாது. அதாவது ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு சொன்னா எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பாவிச்சு எல்லோருமே இந்நாட்டு மக்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படை கொள்கையை வச்சுட்டு தான் போவாங்க. அப்படிதான் வந்து இவ்வளவு வருஷமா உத்தரப்பிரதேசம், ஒரிசா, அந்த பீமாரு அப்படிம்பாங்கல்ல, உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி 4 மாநிலங்கள் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான், இந்த 5 மாநிலங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்த பிறகு அது என்னாச்சு, நீங்க இது கொண்டு வரணும், அதாவது அவங்களுக்கு பொறுப்பு உணர்வு, அதாவது ஒரு பொறுப்பு கூறல், அதாவது அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணணும். ராஜீவ் காந்தி சொன்னார் பாத்தீங்களா, நாங்க வந்து செலவு பண்ணினோம் மக்கள் நல திட்டத்திற்குன்னா அது 13 பைசா தான் போய் சேர்றது அப்படின்னாரு. அப்படின்னா 87 பைசா வேற யாரோ சாப்பிடுறாங்கன்னு ஆயிடுச்சு. ஆனா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லை பொறுத்த வரைக்கும் கூட நான் சொல்றேன், நீங்க வந்து சென்ட்ரல் கிரேட்ல இருந்து பணம் வாங்கணும்னு சொன்னா இந்த கண்டிஷன் வேணும்.
இல்லைன்னா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பு கூறல அவங்க கொண்டு வந்தாங்க 2000 வருஷத்துல வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது. அப்போல இருந்து தான் இந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா மாநிலங்களுக்கு நாங்க பாட்டுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், போட்ட ரோடையே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம், வெட்டின கால்வாயே வருஷா வருஷம் திருப்பி வெட்டிக்கிட்டு இருக்கான், வெட்டின மரங்களையே திருப்பி திருப்பி வெட்டிக்கிட்டு இருக்கான். இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமான அதாவது நெட் அசெட் கிரியேஷன், அதாவது புதிய புதிய சொத்துக்கள், கிராம சொத்துக்கள், நகர சொத்துக்கள் டெவலப் ஆக நம்ம தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டிலேயே நீங்க பாருங்க நம்ம பஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய் நம்ம பஸ் நம்ம போக்குவரத்து துறைக்கு நஷ்டமாகிறது. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போது ஒரு நாளைக்கு 11 கோடி ரூபாய் நஷ்டம், இப்போ 20 கோடி ரூபாய் நஷ்டம். இந்த 5 வருஷத்துல அவங்க நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா அதை குறைச்சிருக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரிதான் இப்போ மின்சாரத்துறையில வந்து 4 கோடி ரூபாய் கடன் இருந்தது, இன்னைக்கு வந்து 8-9 கோடி ரூபாயா மாறி போச்சு. மின்சாரத்துறை மட்டுமே நான் சொல்றேன் 9 கோடி ரூபாய் ஆகி போச்சு. அப்போ எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து நிர்வாகத்தை சரியா நிர்வாகத்தை நீங்க சரியா பண்ணுங்க, பிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு சொல்றது. அந்த ஆங்கிள் தான் நீங்க இதெல்லாம் பார்க்கணுமே தவிர அவங்க இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கல, பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கு பணம் கொடுக்கல, ஐசிடிக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நன்றி சார். சார் இப்போ சார் இல்ல சார் நீங்க முடிக்க நீங்க பேசலாம், நீங்க இல்ல டைம் இருக்குது, நீங்க அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். எல்லா கருத்தையும் நீங்கள் ஒரே கருத்தில் ரவுண்டில் சொல்லாதீங்க, அடுத்த கருத்தையும் நாங்கள் பகிர்ந்துக்கலாம். சார் இப்போ ராகவன் சார், இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த 14 லட்சம் கோடி ரூபாய் இப்போ திடீர்னு வந்து இந்த சொல்லியிருக்காங்க தேர்தல் நிலையில். ஏன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு இந்திய கூட்டணி அனைத்து கட்சிகளும் வந்து இந்த இதை குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதாவது பணம் தரவில்லைன்ட்டு. ஸோ இந்த சூழ்நிலையை, இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும், இது எதுவும் நம்ம நெகட்டிவாக போயிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த நிகழ்வை இப்போ உடனே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அரசியல் நிகழ்வாக, தேர்தல் நிகழ்வாக தானே பார்க்குறீங்க, எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து பெருசாக ஒன்றும் தமிழகத்துக்கு நிதி தரவில்லை, போதிய நிதி ஒதுக்கவில்லை, ஓரவஞ்சனை செய்யப்படுகிறது என்று முதல்வர் மற்றும் தமிழக நிதியமைச்சர்லாம் சொன்னா கூட இது வந்து தேர்தலில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. ஏன்னா பொதுவாக நம்ம பார்த்தோம்னா மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடி தலைமையில் ஓரளவுக்கு நல்லாட்சியை நடத்திட்டு வர்றது. அப்படி இருக்கத்தான் அவங்க சொல்றதுல வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப கூட நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெல்லுக்கான ஆதரவு விலையை வந்து நிறுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கோமே தவிர நாங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னாக்க ஊக்கத்தொகை பத்தி சொன்னாங்க. ஆமா, இன்சென்டிவ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க அதை ஸ்டாப் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணல, நிறுத்த சொல்லலை. அந்த ஊக்கத்தொகையை நெல் ஜாஸ்தியா இங்க தமிழ்நாட்டு விளையுது, அது பேர் வேற பல்சஸ், பருப்பு மற்ற தானியங்கள் பயிர் செய்வதற்கு ஊக்கப்படுத்தி அதுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த கருத்து ஓரளவுக்கு வரவேற்கத்துக்கு தான். இது மாதிரி இப்போ ஒன்றும் அது பெரிய குறை சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனாலும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சார் சொன்னாரு, பேரிடர் கால நிவாரணி வந்து ஒரு மாநிலத்துக்கு வளர்ச்சியடைந்த மாநிலத்துக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் வளர்ச்சியடைய மாநிலத்துக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா கொடுக்கட்டு வேண்டாம்னு சொல்லல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம தூத்துக்குடியில வந்து வெள்ளம் வந்தப்ப நிர்மலா சீதாராமன் கூட வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு கோடி ரூபாய் வேணும்னு கேட்டது. ஆனா கேட்டது இப்ப ஒரு பேச்சு 6000 கோடி கேட்டாங்கன்னா ஒரு 300 கோடி 400 கோடி கொடுத்தாங்கன்னா அது எப்படி பத்தும்? அதாவது மற்ற மாநிலங்கள் தர வேண்டாம்னு சொல்லல. இப்ப வந்து ஒரு வீட்டுல ஒருத்தர் 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடணும், அதுல ஒன்றும் வஞ்சனை பார்க்கறது இல்லைன்னு சார் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஆனா அப்படி பார்க்கும்போது தமிழகத்துக்கு வந்து நீங்க இப்ப 6000 கோடினா நீங்க 6000 தரலன்னா ஒரு 4000 கோடி தரலாம். 6000 கோடி கேட்டு அதுல 300 கோடியும் 400 கோடியும் கொடுத்தா அதுல என்னத்தை நீங்க வந்து வெள்ள நிவாரணம் பணிகள் செய்ய முடியும், மக்களை முன்னேற்ற முடியும்? அதனால மத்திய அரசும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து, அதாவது எல்லா மாநிலங்களும் ஒரு தனி, அதாவது ஒரே மாதிரியை பார்த்து செயல்படணும். கண்டிப்பா சார். சார் இப்போ அவர் சொல்ற மாதிரி இது மாதிரி வந்து
நீங்க சொன்ன அதே உதாரணத்தை சொல்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை? இங்க பாருங்க, வெள்ள நிவாரணம் வந்து 6,000 ரூபாய் கேட்டாங்க அப்படின்னா 300 ரூபாய் 500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அது வந்து எப்படின்னா இந்த என்டிஆர்எஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து தான் வரும். இது வந்து திஸ் இஸ் நாட் பட்ஜெட். அதாவது ஆனுவல் பட்ஜெட்ல என்டிஆர்எஃப்க்குன்னு செப்பரேட்டா ஒதுக்கிடுவாங்க. அப்புறமா சென்ட்ரல் என்டிஆர்எஃப், ஸ்டேட் என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸ்ல இருந்து சென்ட்ரல் என்டிஆர்எஃப் ஃபண்ட்ல ஸ்டேட் என்டிஆர்எஃப் ஃபண்ட்ஸுக்கு அவங்க பணம் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா அது தான் இவங்க செலவு பண்ண முடியும். இதை தவிரவும் மத்திய அரசு நான் பட்ஜெட்டரி அலோகேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது ஒன்று பட்ஜெட்டரி அலோகேஷன், பட்ஜெட்டரி அலோகேஷனை தவிர நான் பட்ஜெட்டரி அலோகேஷன். சென்னை மெட்ரோ 2 திட்டத்துக்கு நான் பட்ஜெட்டரி அலோகேஷன் தான் வந்தது. பீகார்ல வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 15,000 கோடி ரூபாய் அவங்க வந்து 3 வருஷத்துக்கு சாங்ஷன் பண்ணிருக்காங்க 2024. அதுவும் அது மாதிரி பல விஷயம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, வெள்ளத்தடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க இல்லையா, அடுத்த வருஷம் அதே மாதிரியான நிலை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த 4,000 கோடி ரூபாயை நீங்க புத்திசாலித்தனமா செலவு பண்ணல, அதனாலதான் திருப்பியும், அதாவது இந்த கட்டமைப்பை நீங்க பலப்படுத்தல, அதனாலதான் திருப்பி இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுது. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க யோசிப்பாங்களா, உனக்கு நான் வந்து நீ ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம் கொடுக்குறேன், நீ போயிட்டு கிளாஸ்க்கு கட் அடிச்சு நீ சினிமாக்கு போயிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா? அதைத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. அதைத்தான் நான் சொன்னேன் பொறுப்பு கூறல் அப்படின்னுட்டு. நீங்க பண்ற வேலையை சூப்பரா பண்ணுங்க சார். இப்போ ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்தமான் வரைக்கும் சென்னையில இருந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டாங்க, ஆப்டிகல் ஃபைபர் கேபிள். முகேஷ் அம்பானி நிறுவனத்துக்கு 24 மாதங்கள் கொடுக்கப்பட்டது 2018. அவன் என்ன பண்ணா, 24 மாதங்கள் வேண்டாம் 20 மாதங்களை முடிச்சு தர சொல்லிட்டு 20 மாசத்தை முடிச்சு கேட்டு கொடுத்துட்டான். அந்த மாதிரியான நிர்வாகம் இருக்கணும் அரசுல. அரசு அந்த மாதிரி நிர்வாகம் இருந்து, நீங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு பணம் எனக்கு செலவாகல, வாபஸ் எடுத்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான நிர்வாகம் இருக்கணும். அதனாலதான் மத்திய அரசு என்ன பண்றது, இது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா தூத்துக்குடி விஷயத்துல நான் வரேன். அந்த கேனால் கிட்டத்தட்ட ஒரு 300 அடி இருக்கிற அந்த நதி 100 அடியாக குறைந்தது எப்படி அப்படிங்கிறது தொடர்ந்து வரும் அரசுகள் பதில் அளிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ அதை சரி பண்றதுக்கு அது ஒரு பெரிய ஓவரால் பட்ஜெட்டா போயிடும். ஏன்னா அது அந்த நதியினுடைய அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வர வழி, நீர்வழி தடம், அதெல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அப்போ ஒரு ஊருக்கு மட்டுமே 10,000 20,000 செலவு பண்றோம். தமிழ்நாட்டுல எவ்வளவு இடங்கள்ல தண்ணி வெள்ள பாதிப்பு ஏற்படுது, நாடு முழுவதும் எவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்படுது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? மத்திய அரசுக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். மத்திய அரசு, நான் இன்னைக்கு ஓப்பனாவே சொல்றேன் உங்ககிட்ட, மாநில அரசு செயல்படுத்தும் திட்டங்களை விட, நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை விட மத்திய அரசு செயல்படுத்தும் நலத்திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் மிகப்பெரிய பலனை அளிக்கின்றன. அதனாலதான் மத்திய அரசு கிட்ட அதிகாரம் இன்னும் குமியுது. பட்ஜெட் பெருசாகிக்கிட்டே இருக்கு. 10 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருந்து 11 லட்சம் கோடி ரூபாய் 2014. இன்னைக்கு 48 53 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் அவங்க போடுறாங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஃபண்ட்ஸை வந்து சரியான உபயோகம் பண்ற மாதிரியான திட்டங்கள்ல அவங்க செயல்படுத்துறாங்க. செயல்படுத்துவதையும் செம்மையாக செயல்படுத்துகிறார்கள். அதனாலதான் மத்திய அரசு கிட்ட இன்னும் அதிகமான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிக்கிட்டே போகுது. பட் அதே சமயம் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஆனா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நம்ம மட்டும் வாழ்ந்தா போறோம், நம்ம மட்டும் 3 வேளை முக்கி சாப்பிடலாம், மற்றவங்க எல்லாம் எப்படியோ இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆட்டிடியூடு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மாநிலங்களையுமே ஒரு மக்கள் நலத்திட்டம் அப்படின்னு வரும்போது எல்லோருமே நம் நாட்டு மக்கள் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொள்கை. இது உங்களோட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். ராகவன் சார், உங்களோட இறுதி கருத்து என்ன சார்? அதாவது தமிழக அரசு மத்திய அரசுடன், அதாவது எதை கட்டாலும் ஒரு மோதல் போக்கை காட்டாமல் அதை கைவிட்டு மத்திய அரசின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தி தங்களது திட்டங்களையும் பட்ஜெட்டுக்கு உட்பட்ட செலவினங்களுடன் செம்மையான நிர்வாகத்தை செய்து அதுக்கப்புறம் மத்திய அரசு நிதி கேட்டா கண்டிப்பா அவங்க தருவாங்கன்னு தான் என்னுடைய நம்பிக்கை. எனவே பரஸ்பரம் 2 பேரும் உறவை வளர்த்து கொண்டு தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும்.
நன்றி சார். எங்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.